சீமா, நீ என் மேல சந்தேகப்பட்டு அவமானப்படுத்திட்ட. என்னோட நல்ல எண்ணத்துல உனக்கு எப்படி சந்தேகம் வரலாம்? நான் எதுக்காக 3 நாள் இங்க இருக்கேன்னு சொன்னேன்னு தெரியுமா? உங்க கஷ்டம் எல்லாத்தையும் சரி பண்றதுக்காக தான். ஆனா நீங்க என் மேல தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க. இதுக்கு மேல ஒரு நிமிஷம் கூட நான் இங்க இருக்க மாட்டேன். நான் நிச்சயம் இங்க இருந்து போக தான் போறேன். இல்ல வேண்டாம் வேண்டாம் இந்திராவதி, கொஞ்சம் நில்லுங்க. இங்க பாருங்க, உங்களை அவமானப்படுத்தணும்னு நாங்க நினைக்கவே இல்லை. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சீமா சீமா, சீக்கிரம் இங்க வந்து இவங்க கிட்ட மன்னிப்பு கேளுங்க. மன்னிப்பா? இந்த மன்னிப்பால எதுவும் நடக்க போறதில்ல. இவங்க இப்போ எனக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொடுக்கணும். இதுக்கப்புறம் இவங்க என் மேல சந்தேகமே பட மாட்டேன்னு. இந்திராவதி மேடம், நான் உங்களுக்கு நம்பிக்கை கொடுக்கிறேன். இனிமே நாங்க யாருமே உங்க மேல சந்தேகமே பட மாட்டோம். நான் உங்களை சொல்லல அமர். இப்போ அவங்கள மன்னிக்கிற மாதிரி ஏதாவது செஞ்சாதான் நான் இந்த வீட்ல இருக்க முடியும். இல்லைன்னா நான் இங்க இருந்து நிச்சயமா போயிடுவேன். அதுக்கப்புறம் திரும்ப வரவே மாட்டேன். இந்திராவதி எங்க போயிட்டாங்க? இப்ப நம்ம பசங்க எப்படி திரும்பி வருவாங்க? இந்திராவதி மேடம், இந்திராவதி மேடம். ஜெய் துர்காதேவி. இந்திராவதி, தயவு செஞ்சு திரும்ப வந்துடுங்க. உங்களை சந்தேகப்பட்டு நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. திரும்ப வந்துடுங்க. சீமா தான் இப்ப உங்ககிட்ட மன்னிப்பு கேக்குறாளே, அதனால நீங்க எங்க போகாம தயவு செஞ்சு வந்துருங்க. எங்களை மன்னிச்சிருங்க. நீங்க எங்க இருக்கீங்க? இந்த புக்கு எதுலயுமே இந்திராவதி பத்தி தெரிஞ்சுக்க முடியலையே. அம்மா தாயே, இந்திராவதி பத்தி ரகசியத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னை ஏமா இப்படி கஷ்டப்படுத்துறீங்க? இந்திராவதி, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க மன்னிக்கணும்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. திரும்பவும் நான் இந்த தப்ப பண்ண மாட்டேன்னு நீங்க நம்பணும்னா நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. உங்க கால்ல விழுந்து கேக்குறேன். என் மேல கருணை காட்டுங்க இந்திராவதி. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் அதை செய்ய தயாரா இருக்கேன். தயவு செஞ்சு திரும்ப வந்துடுங்க ப்ளீஸ். இருந்து போன் வருது. ஹலோ, என்ன? சரி. அம்மா தாயே, மறுபடியும் என்ன இது புது பிரச்சனை? நான் இப்ப சீக்கிரமா வீட்டுக்கு போய் ஆகணுமே. இங்க இருக்கிற 2-3 புக்கை மட்டும் எடுத்துட்டு போலாம். Tom and Jerry, Mrs. Mary, oh la la, oh Cici. இப்ப நான் இந்திராவதியை எப்படி திரும்ப கூட்டிட்டு வரது?
அவளால மட்டும்தான் ரோகிணி, சித்தார்த், பிரேம் எல்லாரையும் மீட்டெடுக்க முடியும். Tom and Jerry, Tom and Jerry, Mrs. Mary, Mrs. Mary. சீமா, இந்திராவதி எங்க இருக்கீங்க? ஏன் முன்னாடி வாங்க. நீங்க இங்கதான் இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் பேசுறத கேட்டுட்டு இருக்கீங்கன்னு தெரியும். நீங்க ஒரு பெரிய நாட்டியக்காரி தானே, நான் ஒத்துக்கிறேன். இப்ப நான் உங்ககிட்ட போட்டி போடணும்னு நினைக்கிறேன். என்ன இந்த நாட்டிய கலையில நீங்க தோக்கடிச்சு காமிங்க. ஒருவேளை நான் தோத்துட்டேன்னா உங்க முடிவை நான் அப்படியே ஏத்துக்கிறேன். உங்களை தடுக்க மாட்டேன். ஆனா ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டா என்னோட மொத்த குடும்பத்தையும் நீங்க நல்லபடியா திருப்பி தரணும். எங்க இருக்கீங்க? சீமா, ஏற்கனவே நீ ஒரு பெரிய தப்பு பண்ணிட்ட. அதுக்கப்புறம் இவ்வளவு பெரிய தப்பு பண்றதுக்கு உனக்கு எப்படி தோணுது? நடனத்துல எனக்கு நீ போட்டியா? சீமா, என்னோட ராஜ்யத்துல இருந்த அத்தனை பேருமே என்னோட நாட்டியத்தை பார்த்து அசந்திருக்காங்க. நாட்டிய தாரகைன்னு தான் இந்த இந்திரா தேவிய சொல்லுவாங்க. ஆனா நீ சரி விடு. ஒருவேளை நீ இந்த போட்டியில ஜெயிச்சிட்டேன்னா நான் உன்னை கண்டிப்பா மன்னிப்பேன். ஆனா நான் இதுல ஜெயிச்சிட்டேன்னா நீ இவ்ளோ பெரிய தப்பு பண்ணதுக்காக நான் உனக்கு பெரிய தண்டனை கொடுக்க வேண்டியதா இருக்கும். இப்ப நீ எனக்கு கொடுத்த சவால நான் ஏத்துக்கிறேன். இந்த சீமாவுக்கு திடீர்னு எனக்கு ஆச்சு? அவ ஏதோ சின்ன வயசுல டான்ஸ் கத்துக்கிட்டது உண்மைதான். ஆனா இப்ப போய் திடீர்னு அவ... ஆமா, நீ சொல்றது சரிதான் கருணா. சீமா எதுக்காக இப்படி ஒரு சவாலை விட்டுருக்கா? அதுவும் இந்திராவதி கிட்ட. அவ ஒரு அரச சபையில ராஜ நர்த்தகியா இருந்திருக்கா. அது மட்டும் இல்லாம அவ ஒரு சூனியக்காரி கூட. அவளை நாம தோற்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமான காரியம். சீமா எதுக்காக இப்படி எல்லாம் செய்யறா? அம்மா தாயே, நீங்க தான் இந்த பிரச்சனையிலிருந்து எங்க எல்லாரையும் தப்பிக்க வைக்கணும்.
இந்திராவதிய சவாலுக்கு கூப்பிட்டு சீமா அண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டாங்களா என்ன? சீமா, இங்க என்ன நடக்குது? முன்னாடி எனக்கு இந்த மாதிரி ஆனது இல்லையே. சீமா, என்னாச்சுமா? அம்மாடி சீமா! சீமா, நான் உன்கிட்ட முன்னாடியே சொன்னேன்ல, நாட்டிய கலையில என்னை யாராலையும் ஜெயிக்க முடியாதுன்னு. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் முயற்சி பண்ணிட்டாங்க, பெரிய பெரிய கலைஞர்கள்லாம் கூட வந்தாங்க. ஆனா யாராலையும் ஏன் முன்னாடி நிக்க கூட முடியல. அதே மாதிரிதான் இன்னைக்கு உங்களோட நிலைமையும் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன் சீமா. அதனால ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் இப்ப இங்கிருந்து கிளம்புறதுதான் நல்லதுன்னு எனக்கு தோணுது. இல்ல இல்ல, தயவு செஞ்சு நீங்க அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் பண்ணக்கூடாது? நான் என்ன தப்பு பண்ணேன் சொல்லுங்க. ஏன் அப்படி சொன்ன? நான் ஏன் இங்க இருந்து போக முடியாது? நீங்க தானே என் மேல சந்தேகப்பட்டீங்க. அது எனக்கு சுத்தமா பிடிக்கல சீமா. அப்புறம் இன்னைக்கு நீங்க என்ன சவாலுக்கு வேற கூப்பிட்டீங்கல்ல, அதுவும் நடனத்துல. அதுல நீங்க தோத்தும் போயிட்டீங்க. அதனால நான் வாக்கு கொடுத்த மாதிரி நான் இங்க போக வேண்டியது அவசியம். இல்ல, போகாதீங்க இந்திராவதி. இந்திராவதி, எங்க இருக்கீங்க இந்திராவதி? இந்திராவதி எங்க இருக்கீங்க? இந்த மாதிரி எங்களை நிற்கதியா நிக்க விட்டுட்டு இந்த வீட்டை விட்டு நீங்க போகவே கூடாது இந்திராவதி. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்.
இப்போ எனக்கு என்னோட பிரேம் ரோகிணி சித்தார்த்தை எப்படி மீட்டெடுக்கிறதுன்னு தெரியலையே. நான் எப்படி இவ்வளவு பெரிய தப்பு பண்ணேன்னு எனக்கே தெரியல. ஏன் இப்படி பண்ண? இங்க பாருமா சீமா, எழுந்துருமா, எழுந்துரு. இங்க பாரு, இந்த மாதிரிலாம் பேசக்கூடாது. நீ இந்த மாதிரி உடைஞ்சு போயிட்டா நம்மளோட கவலை எல்லாம் தீரப்போதா என்ன? எத்தனை தடவை நம்ம தோத்து போறோமோ அத்தனை தடவையும் நம்ம திரும்ப முயற்சி பண்ணணும். நம்மளோட கவலையெல்லாம் தீரணும்ன்றதுக்காக நான் கோவில்ல உட்காந்து புக்கெல்லாம் படிச்சேன். இது அவருக்கு பாரு. இங்க பாரு, நாம எதிர்பார்த்தது நிச்சயமா இதுல இருக்கும். நாம தேடுறதுக்கான பதில் இதுல எல்லாமே இந்திராவதி பத்தி நிச்சயமா இதுலதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நான் நிறைய புக்கு படிச்சு பார்த்துட்டேன். அதுல எதுவுமே எனக்கு கிடைக்கல. அதனாலதான் இந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன். நான் என்ன சொல்ல வரேன்னா, அம்மாடி சீமா, நீ ரொம்ப கவனத்தோட இந்த புக்கை படிக்கணும். எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. இந்திராவதி பத்தின ரகசியங்கள் நிச்சயமா இந்த புக்ல தான் இருக்கும். அம்மனோட பேரை சொல்லி ஆரம்பிச்சு இந்த புக் எல்லாத்தையும் நீ படிச்சு பாருமா. ஜெய் துர்கா தேவி. ஜெய் துர்கா தேவி. கவலைப்படாதம்மா, போ. அம்மா தாயே, எங்களுக்கு நீங்க தாமா ஒரு வழி காட்டணும். எனக்கு நிறையவே நம்பிக்கை இருக்கு. இந்திராவதி பத்தி நம்ம தேடுற ரகசியங்கள் நிச்சயமா இந்த புக்ல தான் இருந்தே ஆகணும். இதுதான் விஷயமா? அந்த நிர்மலாமா கோவிலுக்கு கடவுளை பார்க்க போகல, இந்த புத்தகங்களை பார்க்க போயிருக்காங்க. அதாவது என்ன பத்தின ரகசியங்களை தெரிஞ்சுக்க போயிருக்காங்க. 100 வருஷங்களுக்கு முன்னாடி நமக்குள்ள என்ன நடந்ததுன்னு இவங்க யாருக்கும் நான் நிச்சயமா தெரியப்படுத்தவே கூடாது. டே ஃப்ரெஷ், ஃபுல் டே பளிச். வெறும் 15 ரூபாயில. ஆமா, கோகுல் சாண்டோல் குட்டி பேக், குட்டி பிரைஸ்ல வெறும் 15 ரூபாய். ஐடிசி மாஸ். பெரிய தேங்க. பெரிய பாட்டிமா அங்க பூஜாரியில தான் இருக்காங்க. ஏன் சீமா இவ்வளவு பதட்டத்தோட இருக்கா? வாப்பா, நம்ம என்னன்னு பார்க்கலாம். பெரியத்த, என்ன விஷயம் சீமா? பெரியத்த, நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும். சொல்லுமா. இந்திராவதி கூட போட்டி போடும்போது நான் திடீர்னு திகச்சு நின்னல. அது ஏன்னு தெரியுமா?
ஏன்? ஏன்னா என் கண்ணு முன்னாடி ஒரு காட்சி வந்துகிட்டே இருந்துச்சு. ஆனா அது எனக்கு தெளிவாவே தெரியல. ஏதோ ஒரு பொண்ணு நாட்டியம் ஆடுற மாதிரி தெரிஞ்சது. ஆனா அவளோட முகம், அந்த அந்த இடம் எல்லாமே கொஞ்சம் தெரிஞ்ச மாதிரியும் தெரியாத மாதிரியுமே இருக்கு. பெரியத்த, அந்த காட்சி என் கண்ணு முன்னாடி வந்து வந்து ஏதோ ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கு. இது எல்லாமே ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கு. எந்த காரண காரியமும் இல்லாம இப்படி எல்லாம் நடக்காதுன்னு எனக்கு தோணுது பெரியத்த. நான் பாக்குற அந்த காட்சிக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ரகசியம் மறைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அத பத்தி நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது? சீமா, இது ஏதோ ஒரு விஷயத்துக்கான ஆரம்பம் மாதிரி உனக்கு தோணுதாம்மா? அட கடவுளே, அந்த காட்சியால திரும்பவும் நமக்கு ஏதாவது பிரச்சனை வரப்போதா? வந்தாலும் வரலாம். எனக்கு எதுவுமே தெளிவா தெரியல பெரியத்த. எல்லாமே ரொம்ப மங்களா தான் தெரிஞ்சது. அதோட இது எல்லாத்தையும் நான் ஏற்கனவே பார்த்த மாதிரி என் மனசுல திரும்ப திரும்ப தோணுது.